தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சொந்தங்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலி. ரீனா மற்றும் ஜோஷ்வா தங்களது முதலாண்டு திருமண நாளிலே இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் பேரும் கடவுளுடைய பாதுகாப்பும் அவருடைய அருளும் என்றும் இருக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்தான்மார்களுக்கான திருப்பலி சி லூயிசா, ஜான் வின்சென்ட், ஏ ஜான், மேரி மார்கரெட். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த பலிபீடத்திலே நம்முடைய சொந்த கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இறைவன் நம்மை காத்து வழி நடத்திட இந்த திருப்பலியிலே அவரை விசுவாசத்தோடு உணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி கொண்டார். எல்லாம் வல்ல இறைவனிடம், சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வானதூத புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவென்றார்களே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத உறுதியை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நிலையான ஆட்சியில் இருக்கும் ஒரே திருமகன் உண்மையாகவே எங்கள் மனித உடலெடுத்து கன்னி தாயிடமிருந்து பிறந்ததை அறிக்கையிடுவதால் அவர்கள் இன்றைய இன்னல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையான மகிழ்வில் சேர்க்கப்படுவார்களாக.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எது கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எது கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவே தான் உலகை சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் வரவாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்ட உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உரிமை ஆக்குவேன். பல்லவி. ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. அனைவரும் வேண்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசை பற்றின செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 17 மற்றும் 23 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசிரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு தனது நற்செய்தி பணியை துவங்குவதை பற்றி மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு விளக்குகின்றார். முதலில் ஆண்டவர் பறைசாற்றிய நற்செய்தி மனமாறுங்கள், மனமாறுங்கள், இறையரசு உங்களிடையே வந்துவிட்டது. ஆண்டவர் இயேசுதான் அந்த நற்செய்தி. அந்த நற்செய்தியை ஏற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். வாழ்க்கைக்கு எதெல்லாம் வாழ்வு தரக்கூடியதாக இல்லையோ அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்விலிருந்து நீக்குங்கள் என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியை பறைசாற்றினார். நோய்களையும், பிணிகளையும், பேய்களையும், முடக்குவாதமற்றவர் எல்லோரையும் அவர் குணமாக்கி, அந்த குணமாக்குதல் வழியாக, உடல் நோயை குணப்படுத்துதல் வழியாக நாம் நம்முடைய உள்ளமாகிய இறைவனுடைய ஆலயத்தையும் நாம் குணப்படுத்தி அதை தூய்மையாக கடவுளுக்கு ஏற்றாற்போல் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த புதுமைகளை முதலாக தன்னுடைய நற்செய்தி பணியின் துவக்கத்திலேயே செய்கின்றார். பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள். நெப்தாலி அந்த கலிலேய கடலோர பகுதியிலே கப்பர்நகமிலே ஆண்டவர் குடியிருந்தாலும் பல்வேறு நாடுகள் என்றால் அருகில் இருந்த யோர்தான் நதிக்கு அக்கறைக்கு உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் பிற இனத்தார் எல்லோரும் கடவுளை தேடி வந்தார்கள், ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உலகிற்கு மீட்பர். அவர் எல்லோரையும் தேடி வந்தார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். மேலும் முதல் வாசகத்திலே யாரெல்லாம் கடவுளை சார்ந்தவர்கள் என்று நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கடவுளை சார்ந்தவர்கள் யார் என்றால், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர். கடவுளுடைய கட்டளை என்ன? அன்பின் கட்டளை. அன்பு செய்பவர்கள் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நேற்றைய திருக்காட்சி திருவிழாவில கூட இதைத்தான் நான் மறைவுரையாக சொன்னேன். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு
பரிசு என்னவென்றால் பிறரை அன்பு செய்வது, பிறரை மன்னிப்பது, பிறரை ஏற்றுக்கொள்வது. எனவே இதை நம் வாழ்விலே கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு துன்பத்தை விளைவிக்கின்றதோ, பாவத்தில் விழ செய்கிறதோ அதையெல்லாம் நாம் எடுத்துவிட்டு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கு உகந்த விதத்திலே வாழ்வோம், இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். ஆமென். உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விளைகின்றே. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விளைகின்றே. உன்னிடத்தில் சரணடைந்தே இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தே இனி எல்லாம் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே நிறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இவரி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு கொடுத்து உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: உமது மாட்சியால் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசிரியர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின்றி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் மன்னிக்கப் பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதில் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையிடமிருந்து நம்மை அன்பு செய்ய நம்மை மீட்க வந்த தெய்வம். இதோ இந்த ஆண்டவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவரும், ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா நலமடையும். தாவீது குமாரா, என் இயேசுநாதா, உன் கைகள் பட்டாலே போதுமே. தாவீதின் குமாரா, என் இயேசுநாதா, உன் கைகள் பட்டாலே போதுமே. என் பாவம் போக்கி புது பார்வை அளித்து நிலையான சுகந்தாரும் இயேசுவே. நிலையான சுகந்தாரும் இயேசுவே. இயேசுவே, என்னை
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மேல் வந்து தங்கி நம்மை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. Sri